பெற்றோருக்கும் மதிய வணக்கம். 2014ஆம் ஆண்டு வந்து வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்து ஃபஸ்ட்டு வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் செய்யாரில் ஒரு ஆசிரியராக சேர்ந்து ஒர்க் பண்ணிருந்தேன். சரி சொன்ன மாவட்டத்துக்கு சேலத்துக்கு வேக்கன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து அங்கே கிடைக்கல. கிருஷ்ணகிரியில் தான் வந்து வேக்கன் இருக்குது. கிருஷ்ணகிரியில் 3 வருஷம் போய் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஆர்டி வந்து சொந்த மாவட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஃப்ரெண்டு மூலிமா ஸ்கூல்லேயே எந்தெந்த ஸ்கூலில் எப்படி நான் விசாரித்தேன். அப்படி இருக்கும்போது இந்த சைடு வந்து கல்விக்கல் ஸ்கூல் இருக்குது, அஞ்சட்டி வேக்கன் இருக்குது அப்படின்னாங்க. அஞ்சட்டியில் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, நாங்கள் டீச்சர்ஸ் ஏற்கனவே 2-3 பேர் இருக்காங்க, ஆனால் 2 வேக்கண்ட் இருக்குது. இங்கே கல்விக்கல் எப்படி இருக்குன்னா பஸ் வசதி கிடையாது, ஆனால் வந்து பைக்கில் தான் போகணும், காடு மலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே எந்த டீச்சர் இருக்கான்னு கேட்டால் ஒரு டீச்சர் கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஒரு டீச்சர் கூட இல்லாமல் இருந்தால் அப்போ எப்படி இருக்கும், அந்த பசங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால சரி நம்ம போய் இங்கே ஒர்க் பண்ணால் எத்தனை நேரம் இருக்காது, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டாஃபாக போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். ஏன்னா ஒரு டீச்சருமே அங்கே இல்லாமல் இருந்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அது ஒரு காரணம். இங்கே பஸ் வசதி இல்லைனாலும் சரி டூவில் எல்லாரும் மேனேஜ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி கேட்டால் திடீர்னு ஒரு வருஷத்தில் தலைமை ஆசிரியர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ வந்து வேறு வழியே இல்லை, ஏன்னா பொறுப்புகள் வந்து தலைமை ஆசிரியராக ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால தலைமை ஆசிரியராக வேறு வழியே இல்லாமல் பொறுப்பேற்றுக்கிட்டேன். ஏற்றுக்கிறது வந்து என்னுடைய குழந்தைகள் வந்து என்ன செய்யணும், என்ன எதிர்பார்க்கணும், அதே மாதிரி தான் உங்களையும் வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன். என்னன்னு கேட்டால் 7 வருஷம் ஒரு ஸ்கூல் ஒர்க் பண்ணி அங்கிருந்து வரும்போது பிரிவு இருந்தது. ஆனால் இங்கே எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பசங்கள்லாம் அனாதை எப்படி போகிறேன் அதுதான். ஏன்னா கிடைக்காத சொந்தமாகன்னு சொல்லி எங்கிட்ட ரமேஷ் சார் என்ன சொல்கிறேன், நான் என் மாவட்டம் கிடைச்சுன்னா ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், சத்தியமாக சொன்னேன். ஆனால் எடுத்து போகவே தெரியல. ஆனால் உங்களுக்கு போகணும்னா அது மனசார நான் உணர்ந்தேன். கொஞ்ச நாள் இருந்துருக்காங்க, தப்பு பண்ணணும், வேற வாய்ப்பு இல்லாத காரணமாக எடுத்துட்டேன். இந்த பீரியட் நம்ம தண்ணி கொடுத்தனால கொஞ்ச நாள் இருந்திருப்பேன் நினைக்கிறேன். நான் நாளைக்கே தெரியும் இந்த டைம் வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டா அடுத்த டைம் போடுற மாதிரி சொல்லி அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் எடுத்தேன். ஆனால் அப்போ கூட எனக்கு அப்போ வந்து நான் கிளாஸுக்கு போயிருக்கேன். ஒவ்வொரு பசங்களும் வந்து எங்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்டாக இருப்பாங்க, ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்லி கேட்டால் ஒரு பசங்க தகுதி விட்டுட்டு போகிற ஒரு ஃபீலிங்காக இருக்கேன். ஆனால் அந்த ஃபீலிங் இருக்காது, சார் பார்த்துக்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. மற்ற ஸ்கூலில் ஏன்னு கேட்டால் சார் பேசுறதே கொஞ்சம் எல்லாம் கவனிங்க, அழாதீங்க. அழகுனா சார் என்ன பேசுகிறாருன்னு கேட்காது, கொஞ்சம் அழாமல் கவனிங்க. நீங்கள் யாரையுமே வந்து எதிர்பார்க்காதீங்க, கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. டீச்சராக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி. இது உங்களுக்கு வந்து நான் கடைசியாக ஒரு பாடம் சொல்லிட்டு போகிற மாதிரி. லைஃப்பில் யாரும் உங்களுக்கு நிரந்தரம் இல்லை, இந்த பிரிவையும் வழியும் ஏற்றுக்கணும் அப்படின்றத என்ன செய்யணும், நான் கொடுக்கக்கூடிய கடைசி பாடம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். புரியுதா? எதையும் மனசை வந்து தளரக்கூடாது. யாரு எங்க எப்ப நம்ம வீட்டுக்கு போனாலும் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிக்கணும், போயிட்டு சரி ஓகேவா இப்பயே வந்து உட்காந்துக்கும் போது அதான் பார்த்துன்னா மகன் சரி நேரம் பேசிட்டு இருக்காங்க, 2 மணி நேரம் ஆகுது, நம்ம பசங்களை போய் படிக்க சொல்லாமா, இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் சரி இது நான் மறுபடியும் அடுத்த டைம் வருவேன், சரி இந்த டைம் நம்ம பார்த்து பேசி சொல்லிடலாம் அப்படின்னு வந்தாங்க. நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, நீங்கள் பக்கத்தில் எல்லாமே சொந்த பந்தம்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக நான் என்ன செய்வேன், வருவேன், ஸ்கூலுக்கு இருந்தேன். சப்போஸ் அடுத்து ஏதாவது ப்ரொமோஷனோ இல்லை பிஸ்னஸ்க்கோ வேலை கிடைச்சிச்சுன்னா நீங்கள் பக்கமாக வந்துன்னா வருவேன். பார்க்கலாம், வாய்ப்புகள் இருக்குது, எதுவும் வருத்தப்படலாம், நல்லதே நடக்கும். ஓகேவா? நீங்களும் படித்து நல்ல வேலைக்கு போகணும். தெரிஞ்சு வச்சுக்கலாங்க, யாரும் நம்ம கூட லைஃப்லாம் யாரும் வரமாட்டாங்கன்ற ஒரு
தெரிஞ்சுக்காங்க. மாற்றம் வரும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நல்லா படிச்சு ஸ்கூலுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுங்க. நிறைய படிங்க. கொஞ்ச நாளைக்கு வருத்தமா இருக்கதான் செய்யும். ஓகேவா? எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம இது என்ன பண்ணிக்கணும், ஏற்றுக்கணும். ஓகேவா? இது வந்து ஒரு பாடமா நினைச்சுக்காங்க உங்க வாழ்க்கையில. அவங்க எல்லாம் இவங்க எல்லாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்க கூடாது. படிங்க, நல்லா படிங்க. ஒழுக்கமா இருக்கணும். ஃபஸ்ட்டெல்லாம் ஒழுக்கம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். படிப்பே ரெண்டாவதுன்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன். நாளைக்கு இந்த ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு போனேன், ஈஸ்வர் சார்ட்ட படித்தேன், அப்படி நல்ல பசங்க அப்படின்னு சொல்லி பேர் எடுக்கணும். ஓகேவா? அதனால இருங்க. உங்களுக்கு கிடைச்சக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையான டீச்சர்ஸு, நல்ல எஜுகேட் பண்ணாங்க. அதனால கண்டிப்பாக உங்களை நல்லா சிறப்பாக வழிநடத்துவாங்க. தலைமை ஆசிரியர்களும் அப்படிதான், நல்லா நேர்மையானவர், நல்ல கிரிக்கெட்டோட ஒர்க் பண்ணக்கூடியது, என்ன மாதிரி நல்ல பாசமாகவும் குழந்தைங்க வந்து நடந்துக்கூடியது. கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்து பாருக்கிறேன். நல்லா படித்து நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு நீங்கள் என்னுடைய இப்பெல்லாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா 10 நாள் கூட இருந்துட்டு போகிறதுனால அப்படி தான் இருக்கும். ஏன்னா எனக்கே அங்கே இருக்கும்போது உங்களுக்கு இருக்காதா? என்னன்னு கேட்டால் இப்போ எல்லாமே ஃபோன் வந்துருச்சு, வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குது. சப்போஸ் ஏதாவது பேசணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், பேசலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, படிப்பு சம்மந்தமாக பர்சனலாக இருக்குன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க, எதுவும் வருத்தப்படாதீங்க. ஓகே, நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும். மெயினாக வந்து எந்த மாதிரி யார் மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வராத வரைக்கும் நீங்கள் நடந்துக்கணும். ஓகேவா? அதை ஃபீல் பண்ணி நிறைய படிங்க. இதை விட்டுட்டு அடுத்தடுத்து 10th போயிட்டு நல்லா மாறி இங்கே வச்சு குழம்பிட்டு அழுதுட்டு இருக்கக்கூடாது. இதை வச்சு நீங்கள் ஒரு லெசன், ஏன்னா இந்த மாற்றம் மட்டுே மாறாது, சேஞ்சஸ் இருக்கும். அதை வந்து என்ன செஞ்சுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா?